வணக்கம் நேர்களே. பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் கண்மணி சேலத்திலிருந்து எழுதியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் மகளுக்கு வயது 30, எவ்வளவு கடுமையாக போராடியும் வரன் அமையவில்லை, ஏன் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து திருமண தடைன்னு பேர். இப்போ இவங்க ஜாதகப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் திருமண தடை அப்புறம் தாமதம் அப்படின்ட்டு 2 இருக்குது. தாமதம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நமது உறவினர் ஒருத்தர் வந்து ரயிலில் வந்து ஊருக்கு வரார். அவர் வந்து வரவேற்கிறதுக்காக நம்ம போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தாமதமாக வருதுன்னு வச்சுப்போம். அதை தாமதம்னு சொல்லலாம். 7:30 வரை ட்ரெயின் 8க்கோ 8:30க்கோ 9க்கோ கண்டிப்பாக வந்து ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிடும். இது வந்து ரயில் வந்து தாமதமாக வருதுன்னு சொல்லிவிடுவோம். தொடர் வண்டி தாமதமாக வருதுன்னு சொல்லிடலாம். பட் அதே ட்ரெயின் வந்து வர முடியாமல் தண்டவாளம் பழுதடைந்து விட்டது, தண்டவாளத்தெல்லாம் அது பிடுங்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. ஸோ இதை தடைன்னு சொல்லலாம். ஸோ திருமணத்தில் தாமதம் தடை 2 இருக்குது. இந்த தாமதத்தை வந்து நம்ம சொல்லிடலாம். அம்மா உங்கள் பையனுக்கு 30 வயசு நடக்கும், 31 வயசில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் தடைங்கிறது வந்து சொல்லவே முடியாது. தடை வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அப்படி தடை இருந்தால் 7:30 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி காலங்களில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல சொல்லுவாங்க எல்லாம் 3 மாதம் தான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரான்னு வைங்க, அவர் பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரார். ஒரு 22 வயது பெண்ணினுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கு வந்து 30 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கோவம் வரும். என்ன எல்லோரும் 6 மாதம் 3 மாதங்கிறாங்க, நீ பாட்டுக்கு வந்து 30 வயசுங்கிற அடிமை. அதுக்காக ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 30 வயசுக்கு வரும் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க பார்த்திங்கன்னா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து திருமணம் தாமதத்துக்கான காரணம் என்ன? 7ஆம் இடத்துல சனி இருந்தால் தாமதப்படும். 7 கூட 3, 6, 8, 12 போனால் தாமதப்படும். சூரியனுடன் சுக்கிரன் நெருங்கி இருந்தால் தாமதப்படும். 2 கூட 3, 6, 8, 12 போனால் தாமதப்படும். 7 கூட நீச்சம் அடைந்தால் அதேமாதிரி உச்சம் அடைந்தால் தாமதப்பட வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி தசாபுத்திகள் சந்திப்பு கிடைக்காதனால தாமதப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ திருமண தாமதத்தை சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். 100க்கு வந்து 95 சரி பண்ணிடலாம். 5 வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அது என்ன தான் முயற்சி பண்ணாலும் சில நேரத்தில் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 வயசில் நடக்கிறத வேணால் ஒரு 33ல் பண்ணலாம். ஆனால் 38ல் நடக்கிறத போய் நான் வந்து 28லே பண்ணிடுறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. பட் தாமதத்துக்கு வந்து ஓரளவுக்கு பரிகாரங்கள் இருக்குது சீக்கிரம் பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லா தாமதத்தையும் போக்கிட முடியும்னு சொல்ல முடியாது. ஓரளவு கண்டிப்பாக போக்க முடியும். நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? இதுவும் ஒரு இனிமையான குறிப்பு தான். அதாவது வந்து ஆனால் குறிப்பு வந்து சப்ஜெக்ட் ஹார்டு, ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் இனிமை. மிரட்டப்படுதல், விரட்டப்படுதல், இதுலேருந்து தடுக்கப்படுவது எப்படி, தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பரிகாரம். ஒரு சில நண்பர்களுக்கு தேவையில்லாமல் மிரட்டல் வரும். ஸோ முக்கியமாக சில தேவையில்லாத சிக்கலில் மாட்டிப்பாங்க. உங்களை யாராவது வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உடனே நான் அப்படியே மாட்டி விட்ருவேன். இப்படி போட ஒரு சமீபத்தில் ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, அது மாதிரி அவங்க பையனுக்கு வந்து ஒரு லவர் இருந்தாவும் அந்த லவர் பேரை சொல்லி ஒருத்தர் ரொம்ப மிரட்டினாவும் சொன்னாங்க. ஊர் பேர் நம்ம சொல்ல போகிறதில்ல, ரொம்ப மிரட்டினதாக சொல்லாமல் வினோதமான மிரட்டப்படுதலேன்னு தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு ஆரஞ்சு பட்டாடைகளை அவர் சாத்தி வழிபடுறதுனால கண்டிப்பாக விரட்டப்படுதல், மிரட்டப்படுதல் தப்பிக்க முடியும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.